குட் மார்னிங் சென்னை, குட் மார்னிங் தமிழ்நாடு. உலகத்துல ஒரு பக்கம் போர் பதற்றம், இன்னொரு பக்கம் கிளைமேட் சேஞ்ச். இங்க பார்த்தா எலெக்ஷன், ஆட்சி மாற்றம்னு ஒரே டென்ஷன். இதெல்லாம் டிவில நியூஸா பார்த்துட்டு பயப்படுறவன் சாதாரண ஆள். ஆனா இதையே ஒரு வாய்ப்பா மாத்தி பணத்தை அள்றவன் தான் உண்மையான இன்வெஸ்டர். இன்னைக்கு நாம ஒரு தரமான டீப் டைவ் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இந்த உலக செய்திகளை வச்சு ஒரு நிஃப்டி 50 பங்கின் தரத்தை எப்படி அக்குவேறு ஆணிலேராக பிரித்து அனலைஸ் செய்வது. வாங்க அந்த 3 ஸ்டெப் சீக்ரெட் ஃபார்முலாவை பார்ப்போம். போர் சூழலும் பணவீக்கமும். ரெண்டு நாடுகளுக்கு இடையில சண்டைனா நமக்கு என்னன்னு உட்கார்ந்திருக்க முடியாது. க்ரூட் ஆயில் விலை எகிரும், குளோபல் சப்ளை செயின் உடையும். இதுல உங்க போர்ட்ஃபோலியோ தப்பிக்கணும்னா நீங்க செக் பண்ண வேண்டிய முதல் விஷயம் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ. போர் வந்தா பணவீக்கம் ஏறும், அதை கண்ட்ரோல் பண்ண ஆர்பிஐ வட்டியை ஏத்துவாங்க. அப்போ அதிக கடன் வாங்கின கம்பெனிங்க வட்டி கட்டியே லாபத்தை இழப்பாங்க. அதனால இந்த டைம்ல டெட் ஃப்ரீ அல்லது கடன் குறைவா இருக்கிற கம்பெனிகளை தேடி பிடிங்க. கூடவே கச்சா எண்ணெய் விலை ஏறினாலும் அவங்க லாபத்தை தக்க வச்சுக்கிறாங்களான்னு அவங்களோட ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை செக் பண்ணுங்க. காலநிலை மாற்றங்கள், மழை பொய்த்து போறதோ இல்லை அதிக வெயில் அடிக்கிறதோ விவசாயத்தை மட்டும் பாதிக்காது. எஃப்எம்சிஜி, ஆட்டோ கம்பெனிகளோட மூலப்பொருள் விலையையும் சேர்த்து ஈர வைக்கும். இந்த மாதிரி டஃப்பான சிச்சுவேஷன்லையும் ஒரு கம்பெனி தன்னோட முதலீட்டாளர்களுக்கு 15 முதல் 20% ROE கொடுக்குதுன்னா அந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்னு அர்த்தம். காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படாத ஐடி அல்லது பார்மா துறைகளை எடுத்து இந்த ROE-யை ஒப்பிட்டு பாருங்க. தரமான பங்குகள் சிக்கும். எலெக்ஷன் அண்ட் ஆட்சி மாற்றங்கள். புதிய அரசாங்கம், புதிய பட்ஜெட். எலெக்ஷன் ரிசல்ட் வந்தானே மார்க்கெட்ல ஒரு பயம் உருவாகி மார்க்கெட் சரியும். இதுதான் நமக்கு கிடைக்கும் பொன்னான வாய்ப்பு. அரசாங்கம் எந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்குறாங்கன்னு பாருங்க. இன்ஃப்ராவா, ரயில்வேவா, கிரீன் எனர்ஜியா? உடனே அந்த துறையில் இருக்கிற கம்பெனியோட PE ரேஷியோவை பாருங்க. நல்ல கம்பெனிகள் அண்டர் வேல்யூட் ஆகி மலிவா கிடைக்கிற டைம் இதுதான். அது மட்டும் இல்லாம அடுத்த 3 முதல் 5 வருஷத்துக்கு அவங்க கிட்ட போதுமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கான்னு அவங்களோட ஆர்டர் புக் வேல்யூவை செக் பண்ண மறந்துடாதீங்க. த மாஸ்டர் கன்க்ளூஷன். உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, நீங்க ஒரு ஸ்டாக்கை ஸ்கிரீனிங் பண்ணும்போது இந்த 3 கேள்வியை மட்டும் கேளுங்க. PE ரேஷியோ, பங்கு மலிவான விலையில் கிடைக்கிறதா? டெட் டு ஈக்விட்டி, கம்பெனியின் கடன் பாதுகாப்பான அளவில், அதாவது 1க்கு கீழ் இருக்கிறதா? ROE, முதலாளிகளான நமக்கு சரியான லாபத்தை, அதாவது 15% மேலே ஈட்டி தருகிறார்களா? இந்த உலக செய்திகளை வெறும் நியூஸாக பார்க்காமல் அதை இந்த ஃபண்டமெண்டல் அளவீடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் சந்தையின் எந்த வீழ்ச்சியிலும் சிறந்த பங்குகளை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க இன்வெஸ்டிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.